வர ஜனவரி 23 வந்து மோடி வந்து மதுரைக்கு வரக்கூடிய ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணி மதுராந்தகத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இது வந்து சங்கிகளுக்கு வந்து பெரிய ஷாக்கு. என்ன காரணத்துக்காக அதை மாற்றினாங்க அப்படின்ற கேள்வி வந்து அவங்களுக்குள்ள பெரிய கேள்வியாக கிளம்பியிருக்கு. என்ன காரணம்னா, அது வந்து ஒரு பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொதுக்கூட்டம் மதுரையில் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட, அது மோடி வந்து திருப்பரங்குன்றம், மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமும் சேர்த்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சங்கிகள் மத்தியில் உருவாச்சு. என்ன காரணம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை வச்சு தான் அது ஒரு வருஷமாக இவங்க வந்து இந்த அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே அதில் குறிப்பாக போல இந்த டிசம்பர் 3 கார்த்திகை தீபத்திலேருந்து ஒட்டுமொத்த சங்கிகளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை தான், அந்த தீப பிரச்சனை தான். எப்படியாவது ஒரு கலரம் வந்துடாதா, ஒரு பெரிய சூழ்நிலை வந்துடாதா, ஒரு அயோத்தி மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் சங்கிகள் எல்லாட்டையும் இருக்குது. அப்போ மோடி அங்கே வந்தால் வந்து கண்டிப்பாக ஒரு நேஷனல் அட்டென்ஷன் கிடைக்கும், ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும், ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதா அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ சடனாக வந்து மோடி ப்ரோக்ராம் கேன்சலு, திருப்பரங்குன்றம் ப்ரோக்ராம் கேன்சலு, அது வந்து மதுராந்தகத்துக்கு பொதுக்கூட்டமாக மாறிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஏன் அப்படின்ற கேள்விக்கு வந்து பதிலும் சொல்லலை அவங்க யாரும், மேல் தலைமையிலேருந்து என்ன பதிலும் சொல்லலை. நாம் வந்து நேற்று இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். என்ன காரணத்துக்காக இது மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தரப்புலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். 2 முக்கியமான காரணங்கள் நம்ம அதில் சொல்லியிருந்தோம். இந்த காலகட்டத்தில் வந்து இவனை உருவாக்கணும் இந்த கலவர சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நாம் 2 முக்கியமான வேலை இவங்களுக்கு எதிராக பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம அதில் வெளிப்படுத்தியிருந்தோம். ஒன்று வந்து டாக்டர் அம்பேத்கரோட படுகொலை, RSS பாப்பானுங்க தான் அம்பேத்கர் வந்து படுகொலை பண்ணானுங்க. இப்போ இந்து மதத்திலேருந்து புத்த மதத்துக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அவர் கன்வெர்ட் பண்ணார். நாக்பூரில் போய் 1956 அக்டோபர் 14 அவர் கன்வெர்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா வந்து பல கோடி மக்களை வந்து பௌத்தத்துக்கு மாற்றுறதுக்கான வேலையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார். அதை விட்டால் வந்து இவனோட அடித்தளமே காலியாயிரும். ஏன்னா இந்து மதன்றதை வச்சு தான் அவனுக்கு ஆடிட்டு இருக்காங்க இந்த ஆரிய பாப்பானு, அதை வச்சு தான் அரசியல் பண்ணுறானுங்க, ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து அடித்தளமே காலியாயிரும் அப்படின்ற பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால் வந்து வஞ்சகமாக வந்து அம்பேத்கர் வந்து ஒன்று போட்டு தள்ளிட்டாங்க. 53வது நாளில் நாக்பூரில் அந்த நிகழ்ச்சி நடந்தால் 53வது நாளில் அம்பேத்கர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறார். ஆக்சுவலாக படுகொலை பண்ணிட்டானுங்க, வஞ்சகமாக படுகொலை பண்ணிட்டானுங்க. அது எப்படி கொண்டானுங்க, என்ன பண்ணானுங்கன்றதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அவர் கூட இருந்தவங்களே நிறைய பேர் சாட்சியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்லேயும் சம்மந்தமாக நிறைய டிபேட்லாம் நடந்திருக்கு. அதை பூரா தொகுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம அதை வெளியில் கொண்டு வந்துட்டோம். இந்த டிசம்பர் 6 வந்து அதை வந்து வெளியில் கொண்டு வந்து இப்போ நாடு பூரா அதை பரப்பிட்டு இருக்கோம். இவனுக்கு தான் கொண்டானுங்க, அம்பேத்கரை கொண்டானுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அது பரவ இப்போ அவங்களுக்கு ரொம்ப பயம் உண்டாகிட்டு இருக்கு. அது வந்து இந்த சூழலை வந்து நமக்கு பயன்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கலவர சூழலை உருவாக்கினது, முக்கியமாக வந்து இவனுக்கு ஃபுல்லாக வந்து கோயில் பிரச்சனையை வச்சு இவனுக்கு வந்து வடக்க இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அரசியலை கொண்டு வரக்கூடிய சூழலை கிரியேட் பண்ணும்போது இவங்களுக்கு எதிரான உணர்வு ரொம்ப அதிகமாக கிளம்பிச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை வந்து நம்ம ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டோம். அது வந்து இவங்களுக்கு பெரிய அடி. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆரிய பாப்பானிகள் வந்து இந்தியா விட்ட துரத்தணும், 97% பாப்பான அல்லாத மக்களும் ஒன்று சேரணும். இவனுங்க வந்து ஆதிக்க நிலைமையில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நாட்டை நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க, கலவரம் பண்ணுவானுங்க, மக்களை பிளவுபடுத்துவானுங்க, துண்டாடுவானுங்க, கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க. அதனால இவனுங்களை வந்து இந்தியா விட்ட துரத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தியலை வந்து ஸ்ட்ராங்காக முன் வச்சோம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா கோர்ட் வரைக்கும் இவங்களுக்கு அடிமைங்கிறத வெளிப்படுத்திட்டானுங்க. ஜி ஆர் சுவாமிநாதன்லேருந்து சட்டம், நியாயம், கோர்ட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இவனுக்கு பாப்பானுங்க வச்சதான் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டானுங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு புரட்சி நடக்கணுன்ற அளவுக்கு மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இவங்களை இந்தியா விட்டா துரத்துறோம், இவங்களை அந்நியர்கள் வெளியிலேருந்து வந்தவனுங்க, ஆரிய பாப்பன கும்பலே வெளியே போன்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை நம்ம கிளப்பணும்னு சொல்லி ஒரு கருத்தியலை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம். அதை இந்த காலகட்டத்தில் பரப்ப ஆரம்பிச்சோம், நாடு பூரா பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக அடி. ஆக்சுவலாக இப்போ இந்த சூழ்நிலையில் இவனுக்கு வந்து திருப்பி மோடியை கூட்டு வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதை பிரச்சனை ஆக்கினானுங்க அப்படின்னா நமக்கு தான் சாதகம். இன்னும் திருப்பி இந்த கருத்துக்கள் பரவும், நாடு புறம் பரவும், இவனுக்கு எதிராக தான் திரும்பும். அந்த பயம் வந்துருச்சு இவனுக்கு. அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இப்போ வந்து திருப்பி இங்கே மோடியை கூட்டு வராமல் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி நைஸாக வந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. இப்போ இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையை வந்து உடச்சி வெளிப்படுத்தியிருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இது பரவுறதுனால இது எப்படியாவது மறைக்கணும், மாற்றி விடணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு தினமலரில் போட்டிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி சங்கிகளுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறானுங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலையாமா. இந்த தேர்தல் நெருங்கிற சூழலில் மோடி இங்கே வந்து திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போய் இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியலாக மாறும், இது தேர்தலில் பாதிக்கும், ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு எடப்பாடி ஃபீல் பண்ணாப்லையாமா. எடப்பாடிக்கு பிடிக்கலன்றனால மோடி அதை கேன்சல் பண்ணிட்டாராமா. இப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து தினமலரில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. யாருமே நம்ப முடியாது. இதை எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு உத்தரவு போடுற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்காப்லையா? கலவரம் பண்ணுறக்காக எல்லாம் இவனுங்கெல்லாம் சேர்ந்தானதை கிரியேட் பண்ணானே திருப்பரங்குன்ற இஷ்யூவை ஒரு வருஷமாக பெருசுப்படுத்தி வச்சிருக்கானுங்க.
அப்போ இது வந்து உண்மையான காரணம் கிடையாது, ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சங்கிகளை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க. அதான் இன்னைக்கு வந்து தினமலர் போட்டிருக்கக்கூடிய வீடியோ. இது மாதிரி தொடர்ச்சியாக ஏமாத்திக்கிட்டே இருக்கானுங்க. RSS பிஜேபி தலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளை வந்து நிறைய பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு சொல்றத பொய்யை நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கானுங்க. எப்படியெல்லாம் ஏமாறுறானுங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்படி தான் வந்து 2016 ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச பிறகு வந்து அடுத்து சங்கிகளோட அரசியல் என்ன, யார் முன்னிலைப்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து வந்துச்சு. அப்போ வந்து குருமூர்த்தி பிஜேபி RSS உடைய சித்தாந்தவாதி, பெரிய சித்தாந்தவாதி தமிழ்நாட்டில் அவர் வந்து சொன்னாப்புல, குருமூர்த்தி சொன்னாப்புல 2017 ஜனவரி மாதம் நடந்த அந்த துக்ளக் ஆண்டு விழாவில் வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்தும் மோடியும் சேர்ந்தா தமிழ்நாட்டில் வந்து நம்மளை யாரும் அசைச்சிக்க முடியாது, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் மோடி, இதுதான் நம்முடைய அடுத்த அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணி கொடுத்தாப்புல. ஒரு பக்கம் ரஜினி போட்டோ, இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி போட்டோ என்றால் தமிழ்நாட்டினுடைய முடிவை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2017 இருந்து 2020 வரைக்கும் 4 வருஷம் வந்து சங்கிகள் பூரா இதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தொடர்ச்சியாக மீடியாவில் டிபேட்டு, சோசியல் மீடியாவில் பிரச்சாரம், எல்லாமே ரஜினிகாந்த் அரசியலை கொண்டு வந்து அதன் மூலமாக 2021 பிஜேபி அந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரதுன்றது தான் அவங்களுடைய திட்டம். 4 வருஷமா இதை தூக்கிட்டு அலைஞ்சானுங்க. 4 வருஷமா ரஜினி காமிச்சு சங்கில பூரா ஏமாத்திட்டு இருந்துச்சு பிஜேபி RSS தலைமை. கடைசி என்னாச்சு, தேர்தல் நெருங்குற நேரத்தில் கொரோனான்னு சொல்லி காரணத்தை காமிச்சு ரஜினியை வந்து பின்னாடி இழுத்துட்டானுங்க. ரஜினிகாந்தே போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொன்னானுங்க. உண்மையிலே வந்து ரஜினியால் அப்படி பிஜேபி RSS தலைமை மீறி போக முடியுமா? விட்டுவானுங்களா போறதுக்கு? ரஜினியை வந்து பின்னாடி இழுத்துட்டானுங்க. அதுக்கான உண்மையான காரணத்தை வெளியில சொல்ல முடியாது. சொன்னா மேல அடி விழு, அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காங்க மேல பிஜேபி RSS தலைமைக்கு. அதனால வந்து அது வெளியில சொல்ல முடியாததுனால வெளியில ரஜினியை பின்னாடி இழுத்துட்டானுங்க. அது பிறகு வந்து திமுக காசு வாங்கிட்டு ரஜினிகாந்த் போயிட்டாப்லன்னு கூட ஒரு கதையை கட்டி சங்கில ஏமாத்திட்டு இருந்தானுங்க. அதோட வந்து 2021 தேர்தல் கனவு வந்து போயிருச்சு. சங்கிகளுடைய கனவு வந்து கனவாவே போச்சு. அதுக்கு பிறகு என்ன அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணானுங்க, பிஜேபி RSS தலைமை வந்து ரியல் அண்ணாமலை போனா என்ன, ரஜினிகாந்த் வந்து ரியல் அண்ணாமலை, நாங்க ரியல் அண்ணாமலையே உங்களுக்கு தர்றோம், அண்ணாமலை IPS வந்து தமிழ்நாட்டு பிஜேபி தலைவராக்குறோம், அவர் தான் வந்து இன்னி அடுத்து உங்களை லீட் பண்ணுவாரு, தமிழ்நாட்டில் அவர் வந்து பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துருவாரு, அவர் தான் அடுத்த முதலமைச்சர், அவர் முதலமைச்சர்ல இந்திய பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், அவரு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போவார் தமிழ்நாட்டில் இருந்து சொல்லி ஒரு கதையை கட்டி சங்கிகள் தலையில கட்டினானுங்க. 4 வருஷமா 2021 இருந்து 25 ஏப்ரல் அண்ணாமலை தூக்கி எறிகிற வரைக்கும் சங்கிகள் பூரா அதை அண்ணாமலையை வச்சுக்கிட்டே தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஓவர் ஆட்டம் போட்டானுங்க அண்ணாமலைன்னு சொல்லி. மீடியாவில் ஃபுல்லா அதான் டிபேட்டு, எங்க போனாலும் பிரச்சனை பண்றது, வம்புழுக்கிறது, டிபேட்டுக்காகவே வம்புழுக்கிறது, இப்படி நிறைய பண்ணானுங்க. கோடிக்கணக்கில் பல 100 கோடி ரூபாய் அண்ணாமலைக்காக செலவு பண்ணானுங்க. கடைசி என்னாச்சு, அமித்ஷா வந்து அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து திருப்பி வந்து முன்னிலைப்படுத்தி NDA கூட்டணியோட தலைவர் எடப்பாடி தான் சொல்லி அண்ணாமலை பின்னாடி கூட்டு போயிட்டானுங்க. அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. கேட்டா என்ன சொல்லுவானுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல, அண்ணாமலை வந்து பிஜேபி தலைவராக இருந்தா அதிமுக பிஜேபி கூட்டணியை உருவாகுது, எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பொய். அது அப்ப அமித்ஷாவுக்கு உத்தரவு போடக்கூடிய நிலைமையில எடப்பாடி இருக்காப்லையா? இது எவனா நம்ப முடியுமா? அப்ப இப்படி ஒரு பையன் சொல்லி 4 வருஷம் அண்ணாமலை காமிச்சு ஏமாத்தி சங்கில ஏமாத்தினானுங்க. அதே மாதிரிதான் வந்து திமுக மேல வந்து ஏகப்பட்ட ஊழல் புகார் இருக்கு. 2Gல இருந்து ஏகப்பட்ட ஊழல் புகார் இருக்கு. மோடி உண்டுல்லைன்னு ஆக்க விட மாட்டாரு, திமுக மொத்தமா காலி பண்ணிடுவார் ஊழல் புகார்ல, எல்லா மந்திரியும் மாட்டிருக்கான், இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு சொல்லி ஏகப்பட்ட ரைடு பண்ணி எல்லா ஆதாரங்கள்ல எடுத்து வச்சிருக்காங்க, மொத்தமா கொண்டோட தூக்க போறாங்கல்ல சங்கிகள் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் நெரேட்டிவ் செட் பண்ணி கொடுத்தானுங்க மேல இருந்து, டெல்லியில இருந்து அதான் செட் பண்ணி கொடுத்தானுங்க. திமுக வந்து தேர்தல் நெருங்குற நேரத்தில் திமுகவை மொத்தமா தூக்கி உள்ள வைக்க போறாங்க, திமுக காலியாக போகுது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண அந்த கனவுல வந்து சங்கிகள் புறம் மேந்துகிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, பராசக்தி படக்குழு திமுக தலைமை அவங்க அந்த குடும்பம் தயாரிச்ச சினிமா அந்த பராசக்தி படக்குழு கூப்பிட்டு மோடி வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காப்ல. அப்ப தொடர்ச்சியா மாத்தி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நாட்டே ஏமாத்துற குரூப் இவனுங்க. இந்த பாப்பாங் கும்பல் வந்து 2500 வருஷமா அரசியலே தான், நாட்டை ஏமாத்துறவங்களுடைய அரசியல். நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒட்டுமொத்தமா ஏமாத்தி நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால அவனை எதிர்த்து போராடுறோம்.
ஒட்டுமொத்தமா எல்லா உண்மையில வந்து இன்னைக்கு வெளியில வரக்கூடிய காலம். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பொய் பித்தலாட்ட கும்பல். அவனுக்கு வந்து நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்தியாவே வந்து சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய இன அழிப்புக்கு தயாராகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வந்து அதிகாரத்தில் விட்டு வைக்க கூடாது, இவனுங்களை வந்து நாட்டை விட்டு துரத்தணுன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு மூமெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லி நாம அதுக்காக வந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா, எல்லா உண்மைகளும் வெளியில வர வர, உண்மைகள் பரவ பரவ, மக்கள் பூராமே வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பிராமண கும்பலுக்கு எதிராக கிளம்புவாங்க. ஒரு பெரிய புரட்சி தான் உருவாக போகுது இந்தியாவில், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படி வரும்போது மேல இருக்கிறவனுங்க எல்லாம் தப்பிச்சிருவானுங்க. எல்லாம் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருக்கானுங்க. அமெரிக்காலையும் லண்டன்லயும் எல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவானுங்க. மேல் மட்டத்தில் இருக்கிறவனுங்க எல்லாம் பல ஆயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாத்தையும் கொண்டு வெளிநாட்டில் தான் பதுக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க தப்பிச்சு போயிடுவானுங்க, சொகுசா வாழ்வானுங்க. இங்க இருக்கிற சங்கிங்க என்ன பண்ணுவானுங்க, மாட்டிக்கிட்டு முழிப்பானுங்க. அதான் நம்ம சொல்றவங்களுக்கு, இவனுக்கு சொல்ற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காதீங்க, கொஞ்சமாவது முழிச்சுங்கடான்னு சொல்லி இந்த சங்கியில சொல்றோம். புரிய மாட்டேங்குது, அறிவுறுத்தாலும் புரியும் இவனுக்கு. அப்ப கடைசியா வந்து இவனுங்க தான் சிக்கிட்டு சீரழிய போறானுங்க. மக்கள் கூட முழிச்சுக்கிட்டு துரத்த போறானுங்க. ஒட்டுமொத்த இந்த பார்ப்பன பாசிச கும்பலை அதிகாரத்துல இருந்து மட்டும் இல்ல, நாட்டை விட்டா துரத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இங்க அவங்களுக்கு முட்டுக்கூடக்கூடிய சங்கிகள்லாம் மாட்டிக்கிட்டு முழிப்பானுங்க. அதான் நாட்டோட எதிர்காலம்.